அடுத்த ஒரு 47 நாட்களுக்கு பேசிக்கலாக மேஷராசி நண்பர்கள் அலைவாங்க, பயங்கரமாக அலைவாங்க. அதாவது ட்ராவலில் போனால் 2 தடவை 3 தடவை ஒரே இடத்துக்கு போவாங்க. ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட அது மறந்துட்டு வந்துடுவாங்க. ஒரு விஷயத்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மறந்துடுவாங்க. இல்லையா ஒரு முக்கியமான இடத்துக்கு போனால் அந்த இடத்த விட்டு வேறு ஏதோ இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிண்டிலேருந்து நீங்கள் தாம்பரம் போனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஏறிடுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமான அலைச்சல், கன்ஃபியூஷன். மெயினாக ஹெல்த்து, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்து, அது வந்து யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இவங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை பொதுவாக வரும். அதனால் மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக பண்ண வேண்டியது சுவாமிமலை முருகன் வழிபாடு. இது எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை எதுவுமே இவங்களுக்கு வராமல் தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் இந்த சுவாமிமலை முருகனுக்கு அவ்வளோ அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை பண்ணால் போகிறோம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் கூட நீங்கள் நடைபயணமாக போயிட்டு வரலாம். சும்மா நடந்து போயிட்டு வர்றது தானே. ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு முருகன் கோவில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. முருகனுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பகவத் சங்கல்பத்து பிரச்சனையே கிடையாது. அதனால் எந்த இடத்துக்கு நீங்கள் முருகன் கோவில் இருக்கோ போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.